வெல்கம் டு பினாக்கிள் ட்ரேட்ஸ் போஸ்ட் மார்க்கெட் மற்றும் ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் அனலைசிஸ். நம்ம நேற்றுக்கு லெவல் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போதே ஒரு விஷயம் சொல்லியிருந்தோம். நம்மளோட லெவல் பார்த்தீங்கன்னா 25,400லேருந்து 24,900 சாரி 25,200லேருந்து 24,956, அதாவது 25,427 டு 24,000 ஆல்மோஸ்ட் 500 பாயிண்ட் இருக்குன்னு நம்ம நேற்று டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அதுக்கேற்ற மாதிரி இன்னைக்கு ரோலர் கோஸ்டர் தான். ஆக்சுவலாக 25,260 இருந்து ஆல்மோஸ்ட் உங்களுக்கு 24,907. அப்போ இது ஆல்மோஸ்ட் ஒரு 300 பாயிண்ட் டவுனு. ஆக்சுவலாக 300 பாயிண்ட் கிட்ட டவுன் ஆயிருக்குது. 350 பாயிண்ட் டவுன் ஆக்சுவலாக. ஓகேங்களா? இன்னைக்கு என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா, எக்ஸாக்டாக காலையில் மார்க்கெட் ஓப்பன் ஆனது 25,210. ஓகேங்களா? மார்க்கெட்டு நியூட்ரலாக தான் ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆகி அங்கேருந்து 25,260 வரைக்குமே மார்க்கெட் போச்சு. ஓகேங்களா? அங்கேருந்து 25,290க்கு கீழே, அதாவது 25,245 கீழே நம்ம செல் சொல்லியிருந்தோம். 25,245 கீழே. அப்போ 25,245ங்கிற போது ஆல்மோஸ்ட் இங்கே 25,260. அப்போ அங்கே ரிட்டர்ன் ஆயிடுச்சு. ஆக்சுவலாக 25,245 ரெசிஸ்டன்ஸ் இருக்கிறதுனால அங்கே ரிட்டர்ன் ஆன மார்க்கெட்டு அதோட ஃபர்ஸ்ட் டார்கெட் 25,208 அச்சீவ் பண்ணுது. அதுக்கப்புறம் அகைன் பார்த்தீங்கன்னா 25,93க்கு கீழே செல் ப்ளோ ஸ்டேபிள் ஆகுது. இங்கே ஆக்சுவலாக இங்கே தான், இங்கே வந்து ஸ்டேபிள் ஆகுது. இங்கே ஸ்டேபிள் ஆனது பார்த்தீங்கன்னா அதோட ஃபர்ஸ்ட் டார்கெட் 25,041, 24,956 ரீச் பண்ணி அதுக்கு கீழே போயிருக்குது. இப்போ இதில் நம்ம 2 நாளைக்கு முன்னாடி டிஸ்கஸ் பண்ண முடியுங்களா, அந்த வீக்லி லெவல் மந்த்லி லெவல் டிஸ்கஸ் பண்ண ஞாபகம் இருக்குங்களா? இப்போ அந்த வீக்லி லெவலில் இங்கே இருக்கு செல் பிலோ வந்துட்டு வீக்லியோட சப்போர்ட்டு ரெசிஸ்டன்ஸ் நம்ம இங்கே யாரும் ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். பார்க்கலைன்னா நீங்கள் முன்னாடி இருக்க வீடியோ பாருங்கள். அந்த 25,000 ஒரு நிமிஷம் 25,212 ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ அதை பிரேக் பண்ண முடியாமல் மார்க்கெட் அங்கேருந்து ஆக்சுவலாக ஃபால் ஆச்சு. அப்போ 25,212 ஃபால் ஆனது 24,911 அதோட சப்போர்ட்டு. கரெக்டுங்களா? அப்போது 24,911 இன்னைக்கு எக்ஸாக்ட் லோவே அதுதான். எக்ஸாம்பிள் வீக்லி எவ்வளோக்கு நாங்கள் போடுறேன். இதுதான் இன்னைக்கு அந்த டாட்டாக போட்டிருக்கீங்களா, இதுதான் வீக்லி சப்போர்ட்டு. அப்போ மார்க்கெட்டு எங்கேருந்து இதாக இருக்குது, இங்கேருந்து 25,212 டு 24,907 இந்த ரேஞ்சில் இன்னைக்கு க்ளோஸ் ஆகிருக்கு. பட் வந்துட்டு இன்னைக்கு நம்மளோட ஆட்டோ ட்ரேடிங்கில் என்ன நடந்ததுன்னா, ஆட்டோ ட்ரேடிங்கில் ஆக்சுவலாக லாஸ் இன்னைக்கு ஆகிருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா, பையிங்கில் லாஸு, செல்லிங்கில் ப்ராஃபிட். ஆக்சுவலாக பையிங்கில் ஏன் லாஸ்ன்னா டிகே பாயிண்ட்ஸு, டிகே ஆயிடுச்சு கொஞ்சம் பாயிண்ட்ஸு. அதனால் 87லேருந்து 24 க்ளோஸ் ஆயிருக்கு. அந்த மாதிரி ஆனதுனால பையிங்கில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இதில் ஒரு 1,700 புட் சைடு லாஸு, கால் சைடு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 2,800, 1,300, ஆல்மோஸ்ட் ஒரு 2,700 ஆல் ஓவராக இன்னைக்கு பையிங்கில் லாஸில் க்ளோஸ் ஆகிருக்கு. செல்லிங் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். செல்லிங் பொறுத்த வரைக்கும் இதான் செல்லிங்கு. செல்லிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 12/3 ட்ரேடு. ஓகே, இங்கே ஒரு 1,500, இங்கே ஒரு 1,500, இங்கே ஒரு 900 லாஸ் இந்த இடத்துல. இதில் புட் சைடில் அதில் 1,700 லாஸ், இதில் 900 லாஸ். இதே இது கால் சைடு பார்த்தீங்கன்னா 900 லாஸு. கால் சைடு இங்கே ஒரு இது லாஸ் தான் க்ளோஸ் ஆயிருக்கு. ஆக்சுவலாக 1,400, 2,800, ஒரு 1,000, மொத்தம் 1,900 பையிங்கில் லாஸ் ஆயிருக்கு. அதில் 2,700 லாஸ், இது பையிங்கில் 1,900 லாஸில் தான் க்ளோஸ் ஆயிருக்கு. ரீசன் வந்து இன்றைக்கி எக்ஸ்பைரி. இந்த மாதிரி இந்த மல்டிபிள் என்ட்ரிஸ் கிடைக்கிறதுனால இது இமீடியட்டாக க்ளோஸ் பண்ணி இருக்கும்போது அந்த லாஸஸ் வந்துருக்கலாம். பார்க்கலாம் நம்ம இதை எப்படி அவாய்ட் பண்ணாங்கிறது பார்க்கலாம். பட் இந்த லாஸுங்கிறது ஆல் ஓவராக ப்ராஃபிட்டில் தான் இருக்கிறோம் நம்ம ஆல்ரெடி. ஓகேங்களா? ஆல் ஓவராக ப்ராஃபிட்டில் தான் இருக்கிறோம். இல்லைன்னா நம்ம நெக்ஸ்ட் வீக் போய்க்கணும். இந்த இடத்துல
இந்த கரண்ட் எக்ஸ்பைரி இருந்ததுன்னா இதை நம்ம அவாய்ட் பண்ணி போட்டு நெக்ஸ்ட் வீக்கில் அடுத்த வாரம் வியாழக்கிழமை போகும்போது நம்ம அடுத்த வாரம் கான்ட்ராக்ட் வேணால் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் எப்படி ரியாக்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? இன்னைக்கு லெவலு க்ளோஸ் வந்து பார்த்தீங்கன்னா 24,907ல் மார்க்கெட் க்ளோஸ் ஆகிருக்குது. 24,907ல் க்ளோஸ் ஆகிருக்குது. அப்போ இந்த க்ளோஸில் இருந்து மார்க்கெட் நாளைக்கு வீக்கெண்டு எப்படி ரியாக்ட் ஆகுன்னு நம்ம செக் பண்ணிக்கலாம். ஒரு நிமிஷம். ஓகே, ஃபஸ்ட்டு செல் பிலோவே போட்டுருவோம். நார்மல் செல் பிலோ. ஓகே, போடுறதுக்கு முன்னாடி டிஸ்க்ளைமர், நாங்கள் செபி ரெஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. இது ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் இந்த வீடியோவை நான் ஷேர் பண்ணுறேன். ஓகேங்களா? ஏதாவது நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறது, வாங்குறது, விற்கிறதுலாம் உங்களோட அட்வைசரை கேட்டு டிஸ்கஸ் பண்ணிட்டு வாங்கிக்கோங்க. நார்மல் செல் பிலோ அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 25,208ல் இருக்குது. ஆக்சுவலாக ரொம்ப மேலே தான் இருக்குது. 25,208ல் தான் இருக்குது. அப்போ இதோட டார்கெட் பார்த்தீங்கன்னா 25,070. அப்புறம் கேப் அப்பில் ஓப்பன் ஆச்சுன்னா 25,566க்கு கீழே செல் பிலோ. அப்போ இதோட டார்கெட் 25,428. செகண்ட் டார்கெட் 25,253 இருக்கும். அதுக்கப்புறம் கேப் டவுன் போச்சுன்னா 24,864க்கு கீழே செல் பிலோ. அதுவுமே கீழே தான் இருக்குது. 862 ஒரு இல்லை, ஒரு 50 பாயிண்ட் இறக்குச்சுனாலே வந்துடும். அதோட டார்கெட் 24,711, 24,521 இருக்கும். ஓகேங்களா? இது செல் சைடு. இப்போ பை சைடு பார்க்கலாம். நார்மல் பையப்போங்கிறது 24,909 எங்கே ஓப்பன் ஆகிருக்கோ அங்கேயே தான் இருக்குது. எங்கே க்ளோஸ் ஆகிருக்கோ அந்த இடத்துலையே 24,909க்கு மேலே க்ளோஸ் வச்சதுன்னா பையப்போ. அதோட டார்கெட் 25,070. அப்புறம் கேப் டவுனில் வச்சுன்னா அதோட என்ட்ரி பார்த்தீங்கன்னா 24,550க்கு மேலே ஒரு கேண்டில் க்ளோஸ் வச்சதுன்னா அதோட டார்கெட் 24,711, 24,864 இருக்கும். கேப் அப்பில் ஓப்பன் ஆச்சுன்னா ஒரே நிமிஷம். ஓகே, கேப் அப்பில் ஓப்பன் ஆச்சுன்னு சொன்னால் 25,253க்கு மேலே பையப்போ. அதோட டார்கெட் 25,428, 25,581 இருக்கும். 82, சாரி. இதுதான் நாளைக்குரிய லெவல். மேபி நாளைக்கு 24,912 உடைச்சா மட்டும்தான் ஃபர்தராக மேலே போக முடியும். அப்படி ஃபர்தராக மேலே 24,912க்கு கீழே போச்சுன்னா தான்
செல்வ்ல போகும். அது கீழ போ முடியும். சப்போஸ் இல்ல அப்டின்னா, இது உடைக்க முடியலன்னா மறுபடியும் 25,212 அந்த ரேஞ்சுக்குள்ளேயே தான் மார்க்கெட் இருக்கும். இங்க சப்போர்ட் எடுத்து அங்க போகும். அங்க சப்போர்ட் எடுத்து இங்க வரும். இந்த வீக்லி வேல்யூ பார்த்தீங்கன்னா, நாளைக்கு வரைக்கும் வேலிடு. மண்டே வந்துட்டு லெவல் மாறிரும். ஓகேங்களா? ஓகே. சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. சப்போர்ட் பண்ணுங்க. வியூஸ் எல்லாம் கம்மியா தான் போயிட்டுருக்கு. கொஞ்சம் தெரிஞ்சவங்களுக்குலாம் ஷேர் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க. ஓகேங்களா? தேங்க் யூ.